Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் சீரிஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ரோட்சைட் காளானை எப்படி ஹெல்த்தியான வகையில நம்ம வீட்லயே செய்யலாம்ன்றதை பார்க்க போறோம். ஹெல்த்தியான வகைன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்ம இதுல மஷ்ரூம் ஆட் பண்ண போறோம். அந்த மஷ்ரூமை ரோட்சைட் காளான்ல செய்றவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய புதுவான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையுமே ஹாப்பியாக ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்து என்ஜாய் பண்ண வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வரைக்கும் நமக்கு 270 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க. புதுசாக யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை அடித்து அதில் ஹால்னு சொல்லி கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட் இன்ஃபர்மேஷனாக வரும். ஓகே गाइस, இன்னைக்கு நம்ம ரோட் சைட் காளான் மாதிரி ஒரு டிஷ் செஞ்சுருக்கோம். பட் ஆனால் அதோட இது கொஞ்சம் ஹெல்த்தியானதுன்னே சொல்லலாம். நாங்கள் காளானும் யூஸ் பண்ணி கோஸும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த டிஷ்ஷோட இது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நம்ம வெளியில் நார்மலாக வாங்கி சாப்பிடும்போது எந்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எல்லாம் தெரியாது. பட் நம்ம இதை வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அதோட ஹைஜீனிக்காக இருக்க மாதிரியே இருக்கும். ப்ளஸ் நம்ம ஹெல்த்தியான இதை தான் இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் அடிச்சிடுங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாய்.